அதாவது தொடர்ச்சியாக காலையிலும் மாலையிலும் வகுப்புகள் நடத்தப்படுகின்றது. அப்ப வகுப்புகள் முழுவதையும் நான் இப்ப காணொலிகளாக பதிவேற்றம் செய்வதை நிறுத்தி கொண்டு விட்டேன். கஷ்டமான, அதாவது கடினமான வினாக்களுக்கு மட்டும், வித்தியாசமான வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கிற பகுதிகளை மட்டும் காணொலி செய்வேன். காரணம் என்னென்றால், இந்த இப்ப கற்பிக்கிற விடயம் ஏற்கனவே நான் காணொலியாக யூடியூப்ல போட்டிருக்கலாம். அப்ப அதை பார்த்து கற்க விரும்புகிறவர்கள் அதை தேடி பார்த்து கற்கட்டும். தொடர்ச்சியான வகுப்புகளை காணொலிகளாக நான் இனிமேல் போட மாட்டேன் எனவும். காரணம் என்னன்னு சொன்னா, அதை ஏற்கனவே நான் வேறு இடங்கள்ல முந்தி போட்டிருக்கேன். அப்ப அவையே தேவையானவர்கள் தேடி படிக்கட்டும். இப்ப இதுல கற்பிக்கிறதுல புது விடயங்களை மாத்திரம் காணொலிகளாக நான் போட விரும்புறேன். என்ன காரணம்னா, திரும்ப திரும்ப ஒன்றையே அரைக்கிறத விட புதுசா அரைக்கிறது பெருமதியாக இருக்கும். இப்ப நான் இதுல கடந்த வகுப்பில தரப்பட்ட 3 வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் தரப்போறேன். அதாவது இது என்னால தயாரிக்கப்பட்ட வினாக்கள். ஏனென்றா இதுல வாக்கியங்களை வாசித்து புரிந்து விடையளிக்க வேண்டிய ஒரு செயற்பாடு இருக்கின்றது. அப்ப அந்த வாக்கியத்தை வாசிக்கிறதுல கடினம் இல்லை, அத பயிற்சியில, அதாவது நீங்க தொடர்ச்சியாக இப்படி வாக்கியங்களை வாசித்து பழகினாத்தான் அந்த வாக்கிய வினாக்களுக்கு விடையளிக்க முடியும். அரச பரீட்சையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த சிறு பிள்ளைகள் வசனங்களை வாக்கியங்களை வாசித்து புரிந்து கொள்ள முடியுதான்றதான் முக்கியமாக ஆய்வு செய்கிறார்கள். அப்ப இதுல பாருங்க, இந்த கேள்வி, ராதிகா அவள் தாயாரின் பிறந்த தினம் மே 20ஆம் திகதிக்கும் 24ஆம் திகதிக்கும் இடையில் என்றால், அவள் தங்கை சுமதி அம்மாவின் பிறந்த தினம் மே 23ஆம் திகதிக்கும் 28ஆம் திகதிக்கும் இடையில் என்றால், இருவரது கூற்றுக்களின் படி தாயாருடைய பிறந்த தினம் யாராக இருக்கும்? அப்ப இங்க தாயார் இந்த பிறந்த தினம் 2 பிள்ளைகளுக்கும் மறந்து விட்டத. அப்ப 2 பிள்ளைகளும் தங்களுடைய ஞாபகத்தை மீள் நிலை நிறுத்தி ஒரு பிள்ளை ராதிகா என்ற பிள்ளை சொல்கின்றது, அம்மாவின் பிறந்த நாள் மே 20க்கும் 25க்கும் இடையில் என்று. இடையில் என்றால் அது மே மாதத்தில 21ஆம் திகதி, 22ஆம் திகதி, 23ஆம் திகதி, 24ஆம் திகதியாகிய இந்த 4 நாட்களுக்குள்ள என்றுதான் ராதிகா கூறுகின்றார். அப்ப மே 20க்கு பிறகு, மே 20 அல்ல, மே 20ஆம் திகதிக்கும் 25ஆம் திகதிக்கும், 25 அல்ல 25க்கு முன், இந்த 4 நாள்ல ஒரு நாள் அம்மாவின் பிறந்த நாள்ன ராதிகா சொல்றார். இப்ப அதுக்கு அடுத்ததாக இருக்கின்ற அவளுடைய சகோதரி சுமதி சொல்கின்றாள், அம்மாண்ட பிறந்த நாள் மே 23க்கும் 28ஆம் திகதிக்கும் இடையில் இருக்கு. 23 என்றால் அவள் சொல்றதன்படி பார்த்தால் 23 அல்ல, 23 பிறகு 24, 25, 26, 27 அவளும் 4 நாளை சொல்கின்றார். இப்ப நாங்க இதுல இந்த கேள்வியில ஒரு கஷ்டம் இதை பாருங்க, அம்மாட பிறந்த தினம் 2 பேரு ஞாபகத்தின்படியும் இந்த 2 தினங்களுக்குள்ள இந்த ஒரு தினத்துக்கு வரலாம். 2 பேர் நினைத்த ஒரே தினம் 2லேயும் வந்திருக்கு. அப்ப அம்மாவின் பிறந்த தினம் மே 24 என்பது தெளிவாகின்றது. அப்ப இந்த கேள்வியிலே என்ன தாற்பயம் இருக்கின்றால், அதாவது சொற்களுக்குரிய கருத்தை புரிந்து வாசித்து புரிந்து விடையளிக்க வேண்டும் என்பது. இனி 2வது வினாவுக்கு விடையளிக்கும் முயற்சியில் ஈடுபடுவோம். கமலின் வீட்டிலிருந்து விமலின் வீட்டுக்கான தூரம் 10 கிலோமீட்டருக்கும் 15 கிலோமீட்டருக்கும் இடையிலானதென கமல் கூறினான். தனது வீட்டிலிருந்து கமலின் வீட்டுக்கான தூரம் 8 கிலோமீட்டருக்கும் 12 கிலோமீட்டருக்கும் இடையிலானதென விமல் கூறினான். இதன்படி அவர்களுடைய வீடுகளுக்கு இடையிலான தூரம் யாராக இருக்கலாம்? அப்ப இதுல 2 பிள்ளைகள் தூரங்கள் பற்றி சொல்கிறார்கள். அவர்கள் சரியான கணிப்பு சொல்லவில்லை,
இதுக்கும் இடையிலே என்று சொல்கிறார்கள். அப்ப கமல் சொல்றார் 10 கிலோமீட்டருக்கும் 15 கிலோமீட்டருக்கும் உள்ள. அப்ப 10 கிலோமீட்டர் அல்ல, 10 தாண்டி. 10 தாண்டி என்றால் அது 11 இருக்கலாம், 12 இருக்கலாம், 13 இருக்கலாம், 14 இருக்கலாம். ஏன் 15க்குள்ள சொல்றேன். அவர் பாப்பா 4 தெரிவை சொல்றேன். கமல் கூறினான். அதாவது அதே நேரம் இப்ப முதல் கமல் இப்படி கூறின பிறகு தனது வீட்டிலிருந்து கமலின் வீட்டிற்கான தூரம் 8 கிலோமீட்டருக்கும் 12 கிலோமீட்டருக்கும் இடையிலேனே விமல் கூறுகின்றான். அவன் என்ன சொல்றான்? 8க்கு அடுத்ததாக 9ல இருந்து சொல்றான். அப்ப 9 இருக்கலாம், 10 இருக்கலாம், 11 இருக்கலாம், 12 என்றால் இதுல 12 கிலோமீட்டருக்கும் உள்ள என்றுதான் அவன் சொல்கின்றான். 8 கிலோமீட்டருக்கும் 12 கிலோமீட்டருக்கும் இடையில். அப்ப 12 கிலோமீட்டரும் அல்ல. அப்ப இப்ப எங்களுக்கு இதுல கேள்வியில நாங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால், இப்ப 2 பேரும் கூறிய ஒரே விடயம், ஒரே தினம், இது 11ஆம் தினமாக இருக்கின்றது. அப்ப கேள்விக்கான விடை 11 என்பது ஆகும். சரி, 3வது வினாவை பார்ப்போம். 3வது வினா, பாத்திமா தனது வீட்டிலிருந்து பாடசாலை செல்வதற்காக 7 மணிக்கு 25 நிமிடங்கள் முன்னதாக. இந்த சொல்ல கவனமா பார்க்கணும். ஏனென்றா 7:25 என்று தீர்மானித்து போடக்கூடாது. 7க்கு 25 நிமிடம் முன்னுக்கு என்று சொன்னால் 7 மணியில இருந்து 25 நிமிடங்களை கழிக்க வேண்டும். அப்ப இது மணி நிமிட கணிப்பு, மணி நிமிட கணிப்பு. அப்ப நிமிடத்துல இதுல 0 என்றபடியால் இதுல இங்க ஒன்று எடுத்தால் 60 நிமிடங்கள் தான் பெறும். 60ல 25 போனா 35. இது 6. அப்ப 6:35க்கு தான் தனது வீட்டிலிருந்து பாத்திமா புறப்பட்டிருக்கிறாள். அப்ப 6:35க்கு அவள் புறப்பட்டிருக்கிறாள். 15 நிமிடங்கள்ல ஆயிஷாட வீடு அடைந்திருக்கிறாள். அங்கு ஆயிஷாவின் தாயார் வழங்கிய தேநீரை 10 நிமிடங்கள்ல குடித்துவிட்டு பின்பு இருவருமாக 20 நிமிடங்கள்ல பாடசாலையை சென்றடைந்தனர். இப்ப கேள்வி என்ன? இந்த கேள்வியைத்தான் நாங்க புரிந்து கொள்ளணும். ஆயிஷா வீட்டு பாத்திமா என்பவள் ஆயிஷா வீட்டிலிருந்து புறப்பட்ட நேரம், அவை இருவரும் சேர்ந்து வந்த நேரம் இதுல கணிக்க தேவையில்லை. ஆயிஷா வீட்டிலிருந்து புறப்பட்ட நேரம் பாத்திமா இதாகத்தான் இருக்கும். அவள் 6:35க்கு வீட்டிலிருந்து புறப்பட்டால் 15 நிமிடங்களுடைய ஆயிஷா வீட்டுக்கு வந்தால் 10 நிமிடத்திலே ஆயிஷாவின் அம்மா வழங்கிய தேநீரை குடித்தால் அப்ப அவள் அந்த வீட்டில இந்த ஆயிஷா வீட்டில இந்த பாத்திமா புறப்பட்ட நேரம், இந்த நேரங்களை கூட்டுதல் வேண்டும். இதை கூட்டினால், அதாவது இப்ப இது அல்ல, இதை கூட்டினா 0, 1 இடத்துல 0, மிச்சம் 6. ஆனால் நாங்கள் 60 போட முடியாது. காரணம் 60 நிமிடம் ஒரு மணித்தியாலம். அப்ப நாங்கள் இதை இங்கால கொண்டு வந்தால் 7 மணி என்பது தெளிவாகின்றது. அப்ப கேள்விக்கான விடை 7 என்பது ஆகும்.